தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி, தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இவைகளை ஏன் எழுதுறேன் அப்படின்னா, தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியராகிய தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். நிருபங்கள்ல முக்கியமாக 3 நிருபங்களை போதக நிருபங்கள் என்று சொல்லுவார்கள். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு மற்றும் தீத்து, இந்த 3 நிருபங்களையும் போதக நிருபங்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த போதக நிருபங்கள்ல எதை எழுதுறாரு அப்படின்னா, போதகர்களுக்கான ஆலோசனைகள், சபையை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு சில ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியராகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லி கொடுக்கிறார். சபையை எப்படி நடத்தணும், சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை எப்படி தெரிந்து கொள்ளணும், உடன் ஊழியர்களை எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற சில ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து, சபையில் இருக்கிற வாலிபர்களை எப்படி நடத்தணும், பெரியவர்களை எப்படி நடத்தணும், விதவைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு நிறைய சபை நடத்துவதற்கான சில அடிப்படையான காரியங்களை தொகுத்து இந்த நிருபங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம் இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய சபையில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு. எல்லாரும் சபையில எப்படி நடக்கணும்னு நீ தெரிஞ்சுக்கணும் தீமோத்தேயுவே. ஏன்னா நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு இங்க சொல்றாரு. இந்த கால வேளையில சபை என்றால் என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆகவே நான் தொடர்ந்து சில வாரங்கள் இந்த சபையை பற்றி பேச விரும்புகிறேன். நிறைய பேருக்கு சபைன்னா என்னன்னே தெரியறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும், நம்மில் பல பேர் புற மார்க்கத்திலிருந்து, வேற மதங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு இங்க நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க. சிலருக்கு அந்த புற மார்க்கத்திலிருந்து வந்ததுனால அந்த மார்க்க ரீதியான காரியங்கள் தெரியுமே தவிர சபை ரீதியான காரியங்கள் தெரியாது. சில பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு, சிலர் அடிப்படையாக ஒரு 4-5 தலைமுறை இல்லைன்னா 10-15 தலைமுறையாகவே கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கூட என்ன பிரச்சனைனா, சபைனா என்னன்றத அவங்க வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளாமல், அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் சபையை புரிந்து கொள்வார்கள். அப்ப நல்லா கவனிங்க, பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க பாரம்பரியத்தின் அடிப்படையில் சபையை பார்ப்பாங்க. புதுசா சபைக்குள்ள வந்தவங்க வேற மார்க்கத்திலிருந்து வந்ததுனால அந்த மார்க்கங்களையும் சபையையும் ஒப்பிட்டு பார்த்து குழம்பிக் கொள்வார்கள். ஆகவே சபை என்றால் என்ன அப்படின்றதே நம்மில் அநேகருக்கு தெரியாமல் இருப்பது ரொம்ப வருத்தமான காரியம். முதல்ல சபை என்றால் என்னன்னு நாம தெரிந்து கொள்வோம். அதுக்கு பிறகு சபையில் எப்படி நடக்கணும் அப்படின்றத பிற்பாடு நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஆகவே சபையை குறித்ததான சில அடிப்படையான விஷயங்களை இந்த வருகிற 2-3 வாரங்கள் நான் போதிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, புதிய ஏற்பாட்டு சபையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். சபை என்று சொல்லும் பொழுது, சபை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டு, அதாவது பெந்தேகோஸ்தே நாளில் தான் சபை பிறந்தது என்று நினைக்கிறார்கள். கிடையாது. சபை என்பது பெந்தேகோஸ்தே நாளில் பிறக்கல. சபை என்பது எப்பவோ பிறந்துருச்சு. எப்போ பிறந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை
என்றைக்கு மீட்டாரோ, அதாவது ஒரு சரியா சொல்லணும், அப்படி இல்லைன்னா நான் இன்னும் சொல்லுவேன்னா ஏதேன் தோட்டத்திலேயே சபையினுடைய பிறப்பிடம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் 2 பேர் எங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர் நடுவில் என்ன பண்ணாரு? உலாவினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப ஆதாம் ஏவாள் என்கிறதான இருவர் அவர்கள் நடுவிலே கர்த்தர். ஆக ஏதேன் தோட்டமே முதல் திருச்சபை என்று என்னால் சொல்ல முடியும். ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டமைப்பான ஒரு சபை என்பது எங்கே உருவாயிற்று என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி 50வது நாள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 50வது நாள் அவர் என்ன பண்றாருன்னா சீனாய் மலையில இறங்கி கர்த்தர் அந்த ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார். ஆகவே அது ஒரு பழைய ஏற்பாட்டு சபை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னோடு கூட சேர்ந்து முடிந்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7:38 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும். வனாந்திரத்திலே எங்க இருந்தவன் சொல்லுங்க? சபைக்குள் இருந்தவன். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் என்னன்னா வனாந்தரத்தில் இருந்த சபை. வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவன் என்று வேதம் இங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சீனாய் மலையில ஆண்டவர் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் யாருக்கு கொடுத்தார் என்றால் சபைக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் அங்க சபை என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்ல சபை என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். குறிப்பாக சிலருக்கு இந்த சபைகளை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. அதனால நிறைய பேர் தங்களுடைய சபைகளை குறித்து சிலருக்கு கொஞ்சம் பெருமைலாம் இருக்கும். எப்படின்னா, நாங்கெல்லாம் எந்த சபைக்கு போறோம் தெரியுமா? நாங்கெல்லாம் அந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறோம். ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி இந்த சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. சில ஆட்கள் இது எங்களுடைய பாரம்பரிய சபை அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் தங்களுடைய டினாமினேஷனை பெருமைப்படுத்துவார்கள். சில நேரத்தில் நாங்கள் பெந்தெகோஸ்தே, நாங்கள் மெயின்லைன் சர்ச்சஸ், நாங்கள் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஸ்தாபனங்களை தாங்கள் பின்பற்றுகிற உபதேசங்களை சில ஆட்கள் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த போர்டு இருக்குல்ல, அந்த பேனர் பெருசுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கீங்களா, இல்லைன்னா சிஎஸ்ஐ, இசிஐ, மார்த்தோமா, ஆங்கிலிக்கன், லூத்தரன், இந்த மாதிரி எந்த சர்ச்சில் இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பூமியில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில ஸ்தல சபைகள். இது லோக்கல் சர்ச்சஸ். ஆனால் சபை என்று வேதம் சொல்லுவது வேற. நல்லா கவனிக்கணும். ஆக நீங்க இருக்கிற பேனரை பத்தி பெருசா நீங்க நினைச்சுக்காதீங்க. நாங்க பெந்தெகோஸ்தே சபைக்கு போறோம், நாங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதனால தான் நான் நிறைய நேரத்தில் இந்த ஸ்தாபனத்தெல்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நான் பேசுறது கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்த இடம் வேற, அதுக்கு பிறகு பயிற்றுவிக்கப்பட்ட இடம் வேற. அப்படி பல ஸ்தாபனங்களை பார்த்து பல உபதேச பின்னணிகளை அறிந்து வந்ததுனால எனக்கு பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் சபைனா என்னன்றத ஓரளவுக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமா, வளர்ந்தது வேற இடம், பயிற்றுவிக்கப்பட்டது வேற இடம், பட்டத்தீட்டப்பட்டு ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறது வேற இடம். ஆகவே இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ந்தபடினால சில ஆட்கள் அந்த ஸ்தாபனத்தெல்லாம் பெருசா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்தாபனத்திலலாம் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா பைபிள்ல அதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தப்படலை. வேதம் எதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துதோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த சர்ச்ன்றதுல பெரிய விஷயம் இல்லை. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, நீங்க இந்த பூமியில எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்றதுல ஒன்றும் பெருமை இல்லை. ஆனால் எந்த சர்ச்சுக்கு போகணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் எல்லாமே சர்ச்சு தானே அப்படின்னா எல்லாமே சர்ச்சும் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன் நான். எல்லாமே
சபை ஆயிடாது. எல்லாமே சபை இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் கூடுகிற எல்லா கூடுகையும் சபை ஆகிவிடுகிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சபைனா என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாய் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட சபையில் நாம் அங்கமாக இருந்து ஆண்டவரை ஆராதித்து அங்கிருந்து பயிற்றுவிக்கப்பட்டு பரலோகத்துக்கு பயணம் போனோம். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமாம், சபை என்பது இங்கே இப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சபை அப்படின்றது என்னன்னா குட்டி பரலோகம். இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சின்னதாக நீங்கள் பார்க்கக்கூடிய பரலோகம் தான் சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியா? ஆமாம், அப்படிதான். தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் சபை. ஆகவே நீங்கள் இங்கே எந்த டினாமினேஷன் அப்படின்னு அதெல்லாம் சும்மா அரசாங்கத்துக்காக ஒரு பேனர், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், சட்டத்திட்டங்களுக்காகலாம் அது சில காரியங்களை நம்ம ஒழுங்கும் கிரமமாக செய்கிறோம். பேர் போட்டு பதிவு பண்ணி அரசாங்கத்துக்கு நாங்கள் யாருன்ற அடையாளத்துக்காக அதெல்லாம் செஞ்சுக்கணும், இருக்கட்டும். ஆனால் சபை என்பது என்ன? கவனிங்க, இந்த வசனத்தில் இவர் சபைக்கு ஒரு 3 பேரை கொடுக்கிறாரு. நம்ம இன்னும் வேதத்துக்குள்ள இருந்து நிறைய உள்ளெல்லாம் போக போகிறோம். இப்போ இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, சபை என்பது என்னன்னு சொல்றாரு. படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும். சபை என்பது என்னவா? அதுக்கு பேரு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வீடு. சொல்லுங்க, தேவனுடைய வீடு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வீடு. நல்லா சொல்லுங்க சத்தமா. சபை என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார். அது என்ன பேரு? அது ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபை. நல்லா கவனிங்க, சபை என்பது ஜீவனுள்ள தேவனுடையது. சபை என்பது உயிருள்ள ஆண்டவருடையது. பிரைஸ் காட். செத்து போன ஒரு ஆண்டவருடையது கிடையாது. செத்த மனிதனை வைத்திருக்கிற ஒரு கல்லறையும் கிடையாது. சபை என்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அது மாத்திரமல்ல, சபை என்பதற்கு இன்னொரு பேர் அங்க கொடுக்கிறாரு. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது எது? சபை. சபைதான் சத்தியத்திற்கு தூண். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னா அந்த சத்தியத்துக்கு ஆதாரமா எது இருக்குன்னா இந்த சபை இருக்கிறது. ஏன் சபை இருக்குதுன்னா சபையில இருந்து தான் சத்தியம் புறப்படும், சபையில இருந்து தான் சத்தியம் வெளிப்படும். அப்ப இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்களாம் சத்தியத்தின்படி வாழ்றவங்க. சபைக்கு வெளியில இருக்கிறவங்க உலகத்தினுடைய நிகழ்வுகளின்படி, உலக அறிவின்படி வாழ்வாங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்க சத்தியத்தின்படி வாழ்வாங்க. அப்ப சத்தியத்துக்கு ஆதாரமா, சத்தியத்துக்கு தூணா இருக்கக்கூடியது எது அப்படின்னா தேவனுடைய சபை. அந்த 3 வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது சபை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். கவனிங்க, இப்போ இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக விளக்கி சொல்லிட்டு பிறகு அடுத்த வாரங்கள்ல இருந்து நான் தொடர்ந்து அதை பற்றி பேச போகிறேன். சபை என்பது என்னன்னா தேவனுடைய வீடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய வீடு சொல்லுங்க? தேவனுடைய வீடு. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப அவருடைய வீடு அப்படின்னா, அவருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லல. நல்லா கவனிங்க, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்குமான ஜெப வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய வீட்டை அவர் யாருக்காக கட்டி வைத்திருக்கிறார்னா எல்லா ஜனத்துக்கும் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, சபை என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்பது எல்லாருக்குமானது. சொல்லுங்க, எல்லாருக்குமானது. சொல்லுங்க, சபை எனக்கானது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சபையை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, சபையை யாரும் உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா சபை எல்லாரும் உரிமை பாராட்டக்கூடிய இடம். யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் உரிமை செலுத்தக்கூடிய இடம் கிடையாது. இது என்னுடையது அப்படின்னு இங்க நான் மட்டும்தான் வருவேன், இங்க நான் மட்டும்தான் ஜெபிப்பேன், இங்க நான் மட்டும்தான் தூங்குவேன், அந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. இங்க சபை என்பது எல்லாருக்குமானது. சபை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆக எல்லாரும் இங்க வருவாங்க, எல்லாரும் இங்க ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க வருவாங்க, நீங்க நினைக்காத மாதிரி கெட்டவங்க வருவாங்க. பிரைஸ் காட். ஆமென். சிவப்பானவங்க வருவாங்க, கருப்பானவங்க வருவாங்க, தமிழர்கள் வருவாங்க, மலையாளி வருவாங்க, தெலுங்கர் வருவாங்க, கன்னடர் வருவாங்க, ஹிந்திக்காரங்க வருவாங்க, ஆங்கிலேயர்கள் வருவாங்க. எல்லாரும் சபைக்குள்ள வருவாங்க. அவங்கெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வர்றதுக்குன்னு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வீடு எல்லாருக்குமான வீடு. பிரைஸ் காட். ஆமென்.
ஆமா, நீங்க சபைக்கு போகும் பொழுது நீங்க சில ஆட்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு போகும் பொழுது சில ஆட்கள் அது நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த கோயிலுக்கு போறோம் பாருங்க, கோயிலுக்கு போற ஒரு மைண்ட் செட் சில நேரத்தில் நமக்கு வந்துடுது. ரொம்ப அப்படியே பயபக்தியா கோயிலுக்கு போகும்போது எப்படி போவோம், பயபக்தியா போயிட்டு பயபக்தியா வந்துருவோம்ல, அப்படி வரும் சில நேரத்தில். ஆனால் நான் சொல்றேன், சபைக்கு வரும்பொழுது உங்களுடைய சரியான மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, அப்பா வீட்டுக்கு வர்ற மாதிரி வரணும். ஆமென். அது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய நேரத்தில் புரிஞ்சிக்க முடியாது, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அது சரியா புரியாது. இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லா புரியும். உங்க அப்பா வீடுனா உங்களுக்கு புரியுதானம்மா? பிரைஸ் காட், அல்லேலூயா. அம்மா வீட்டுக்கு வர்றதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கா இல்லையா? கல்யாணம் முடிச்ச பெண்கள்லாம் சொல்லுங்க, எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒரு கம்பீரமா வரும், எங்க வீடு அது அப்படின்ற மாதிரி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் இந்த கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இந்த அண்ணிங்களெல்லாம் ஏன் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா, அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி எல்லாம் நிறைய நேரத்தில் ஏன் பிடிக்காது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கல்யாணம் ஆகி போன பிள்ளைங்க திரும்பி வரும்போது எப்படி வரும்னா, என் வீடு அப்படின்ற மாதிரி வருமா. அங்கே இன்னொரு ஆளுகை செலுத்திக்கிட்டு இருக்கோம். அது எப்படி உன் வீடுன்னு, இது என் வீடு எப்படி உங்களுக்கு அது அங்கே ஆளுகை செலுத்திக்கிட்டு இருக்குமா. அதனால இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன உரசல் வரும், உன் வீடம் என் வீடம். ஆமாம். சில ஆட்கள் கிச்சனுக்கு டைரக்டாக போவாங்க, சில ஆட்கள்னா கிச்சனுக்கு டைரக்டாக வர்ற நீ சொல்லாமல் கொள்ளாமல் அது அது மாதிரி ஒரு உரசல் வந்துடும். கவனிங்க, தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது எந்த அளவுக்கு உரிமையோடும் அன்போடும் வருகிறோமோ அந்த மாதிரி வரணும் சபைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, சடங்கு மனப்பான்மையில் வரக்கூடாது, சம்பிரதாய மனப்பான்மையில் வரக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்னா, மிகப்பெரிய அன்போடும் நேசத்தோடும் உள்ளான அந்த உணர்வோடும் நீங்க சபைக்கு வரணும். சபைக்கு வரும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கணும். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கல்யாணம் ஆன பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு சந்தோஷப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? பட மாட்டுறாங்க பாருங்க. ஏன்னா தெரியல, அப்பா அம்மா வீட்டு பாசம்லாம் விட்டு போகுது. ஆனா இருக்கணும், அது அப்படி உள்ள இருந்து வந்துச்சுன்னா அப்பா வீடு எவ்வளவு முக்கியமானதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப தேவ சபைக்கு வரும் பொழுது இது உங்களுடைய அப்பா வீடு. சபை என்பது உங்களுடைய வீடு. ஏன்னா தேவன் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் யாரு சொல்லுங்க? நான் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது படிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:19 வசனம். எபேசியர் 2:19 வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நல்லா கவனிங்க, தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இது தேவனுடைய வீடு. இங்க நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க யாரு? தேவனுடைய வீட்டார். எல்லாம் சொல்லுங்க, வீட்டார். வீட்டார்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இருங்க, இப்ப சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க பக்கத்துல முதல்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் சில ஆட்கள் என்ன பண்ணுவான்னா, வித்தியாசமா சொல்ற ஆள்லாம் இருக்கிறான். உங்க பக்கத்துல சகோதரர்கள் தானே இருக்கிறீங்க, சகோதரிகள் பக்கத்துல சகோதரிகள் தானே இருக்கிறீங்க. ஆமா, சில நேரத்தில் நம்மால்னா சொல்லிடுவான்னா, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுவான், நம்ம எல்லாம் ஒரே வீட்டார் அப்படின்னு. அவனே முடிவு பண்ணிப்பான். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், ஆண்டவரே. கவனிங்க, பக்கத்தில் ஆட்கள் உங்களுக்கு நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, நாம எல்லாம் ஒரே வீட்டார். அந்த பக்கத்தில் திரும்பி சொல்லுப்பா தம்பி, அந்த பக்கத்தில் திரும்பி சொல்லு, நாம எல்லாம் ஒரே வீட்டார், நாம எல்லாம் ஒரே குடும்பத்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப நாம எல்லாம் ஒரே குடும்பத்தாராக யார் இணைச்சிருக்கிறார்னா, தேவன் இணைச்சிருக்கிறார். தேவனுடைய வீட்டுக்குள்ள ஒரே வீட்டாராக ஒரே குடும்பமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா இணைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே குடும்பத்தாரா இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சில ஆட்கள் குடும்பத்திலேயே எப்படி இருக்கிறான் அப்படின்னா, குடும்பத்திலேயே நல்லா கவனிங்க, நிறைய பேர் குடும்பத்திலேயே வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட பிள்ளைங்க கிட்ட பேசுறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஆட்களோடலாம் வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா காலையில இவன் கிளம்பி போறாங்க, 7-8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போறான், அதுக்கப்புறம் நைட்டு வர்றான் 9 மணிக்கு.
ஏன்னா வேலைலாம் முடிச்சு அப்போ தானே வர்றான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவன் ரெண்டோட தான் வாழ்கிறான். ஒன்று லேப்டாப்பு, இல்லைன்னா மொபைலு, இல்லைன்னா சில ஆள் டிவி, இல்லைன்னா மொபைலு. இப்படி வாழ்கிறவனோட நம்ம எப்படிங்க வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பேசாமல் ஒரு டிவியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். டிவியை தாலி கட்டி விட்டு அவனை அதோடவே வாழு நீ. ஏன்னா இவனுக்கு டிவியும் ரிமோட்டும் தான் வாழ்க்கைன்னா அவனுக்கு டிவியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். மனைவி கிட்ட அவன் பேசுறது இல்லை, பிள்ளைங்க கிட்ட அவன் பேசுறது இல்லை. இவனோடலாம் எப்படி வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மனைவி ஏதாவது சாப்பாடு வேணுமாங்க அப்படின்னு கேட்டா கூட நான் கேட்பேன், போ. நான் பசிச்சா எனக்கு சொல்ல தெரியாதா, போ. இந்த மாதிரி சிங்கமும் புலியும் கூடலாம் நம்ம சகோதரிகள்லாம் சில ஆட்கள்லாம் நினைக்காதீங்க. மிகப்பெரிய ட்ரில் மாஸ்டர்லாம் இங்கே இருக்கிறாங்க, ரிங் மாஸ்டர். சிங்கம் புலியெல்லாம் அடக்கி ஆள்ற கெப்பாசிட்டி எங்கள் சகோதரிகளுக்கு இருக்கு. சும்மாவா சாதாரணமான ஆட்கள் கிடையாது அவங்க. அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சிங்கத்தோடலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சிலதெல்லாம் புலியோட வாழுது, சிலதெல்லாம் நரியோட வாழுது. என்ன பண்ணுறது, கட்டி தொலைஞ்சாச்சே, வாழ்ந்து தொலைப்போன்னு வாழுது. ஏன்னா சில ஆள்லாம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எப்பவும் 24 மணி நேரம் ஃபோனு கையுமாவே இருப்பான். அவன் பாருங்க, ஃபோனு தான் அவனோட வாழ்க்கை. அவனுக்கு என் ஜீவன் நீர் தானேன்னு பாட்டு பாடுறான் பாருங்க. அவன் ஃபோனை பார்த்து தான் பாடணும், என் ஜீவன் நீர் தானே அப்படின்னு. அவன் ஃபோனு தான் அவனுக்கு ஜீவன். ஏன்னா வாழ்க்கையே ஃபோனோட தான் வாழ்றான் அவன். குடும்பத்தில் யாரோடவும் பேசுறது இல்லை, ஒட்டு உறவு இல்லாமல் ஏதோ வந்தோம் போனோன்ற மாதிரி சத்திரத்தில் தங்குற மாதிரி தங்கிட்டு போறான். சில ஆள்லாம் உனக்கு விவரமே தெரியல. குடும்பம்ன்றது சத்திரமாயா, வீடுன்றது சத்திரமா? ஹோட்டல் ரூம்ல சில ஆட்கள் தங்கிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான் பாருங்க. ஆர்டர் பண்ணுவான், சாப்பிடுவான், போயிடுவான். அந்த ஹோட்டலுக்கும் அவனுக்கும் அந்த ரூமுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா? இருக்காது. அந்த வெயிட்டர் கிட்டயாச்சும் சில நேரத்தில் 2 வார்த்தை அன்பா பேசுவான். கிளீன் பண்ண வரானே அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆள்லாம் தேங்க்யூ அப்படின்னு 2 வார்த்தை அன்பா சொல்லுவான், கிளீன் பண்ணி விட்டு போனான். வீட்டில் இருக்கிற மனைவிக்கு அந்த தேங்க்யூ கூட கிடையாது. என்னம்மா இன்னைக்கு நல்லா சாம்பார் வச்சிருக்கியே, நல்லது, மழைக்கு அதுக்கும் கருவாடு வறுத்துருக்கியே, தேங்க்யூன்னு என்னைக்கா சொல்லியிருக்கானா? தின்னுட்டுன்னா உப்பு கம்மியாக போட்டிருக்கிறேன் இப்படிதான் சொல்லுவான் அவன். செஞ்சு சாப்பிட்டு அதில் குறை சொல்றதுக்கு தான் நமக்கு பழக்கமே தவிர என்னைக்காவது குடும்பத்தில் சந்தோஷமா அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கானா? கிடையாது. அப்போ சில ஆட்கள்லாம் அப்படி சத்திரத்தில் வாழ்ற மாதிரியே வாழ்ந்து பழகிட்டவன். இவனை சபைக்குள்ள கொண்டு வந்தா எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் வீட்லயே மனைவி கிட்ட பேச மாட்டாங்க, வீட்லயே பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டான். பிள்ளைங்க கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு விளையாடி இருந்தா தானே உனக்கு. அதனால அப்படி இருந்ததில்லை. அதனால சபைக்கு வரும்போது எப்படி வரான் தெரியுமா? ஸ்டிஃபா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி. ஆர்மியில நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? எங்க இப்படியே கஞ்சி போட்ட சட்டமா இப்படி வந்துட்டு இப்படி நின்று அப்படியே கிரிப்பா இருந்துட்டு பாடும்போது கூட இப்படிதான் ஆட மாட்டான், அசைய மாட்டான். ஜனகணமன பாடுற மாதிரியே இப்படியே இருந்துட்டு முடிஞ்ச உடனே இப்படியே போயிடுவான். சர்ச்சுக்குள்ள என்னடா நீ ட்ரில் பண்ணிட்டு இருக்க? சில ஆட்கள்லாம் யார்கிட்டையும் பேசுறது இல்லை. சபை முடிஞ்ச உடனே ஒருத்தர் முகத்தை பார்த்து வாழ்த்துங்கடானா ஒருத்தனும் வாழ்த்துறது இல்லை. சபையில 4 பேரோட சிரிச்சு பேசுன அந்த பொம்பளைங்க இருக்கு பாரு, அதுக்கு மேல இது கஞ்சி குடிக்கிறது கூட அதே 4 கிழவிகளோட தான் உட்காந்து குடிக்குது. வேற யாராவது புதுசா ஆட்களோட சேர்ந்து கஞ்சி குடிக்கிறியா? அதுவும் கிடையாது. புதுசா வர்றவங்க கிட்ட பார்த்து பேசி, சபைன்றது ஒரு குடும்பம் மாதிரி, எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும். சில ஆட்கள் யாரோடவும் பேச மாட்டான். என்னன்னா நம்மால் என்ன நினைக்கிறோம், யாருக்கிட்டையும் ரொம்ப வச்சுக்க கூடாது பிரதர், ரொம்ப வச்சுக்க கூடாதான். எங்கடா கத்துக்கிட்டப்பா? இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற நாம ஒருவர் அன்பா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில ஆட்கள் இந்த தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்கு, பார்த்துருக்கீங்களா நீங்க? அதை அப்படி நீங்க பார்த்து இல்லைன்னா போய் பாருங்க. அதை அப்படி தொட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது அப்படியே சுருங்கணும். தொட்டிங்கன்னா அப்படியே சுருங்கணும். அந்த மாதிரி சில ஆள்கிட்ட ஏதாவது 1-2 பேசிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க அப்படியே டென்ஷன் ஆடும். இதுக்கு தான் பிரதர் எனக்கு இந்த சர்ச்சில் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு பயமா இருக்குது. ஏதாவது பேசினாலே ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க பிரதர், ஏதாவது கேட்டாலே ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க பிரதர், எனக்கு யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு பயமா இருக்கு பிரதர். சபை என்பது வீடு.
சில ஆட்கள் சபை என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா சாவு வீடு மாதிரி. சாவு வீட்டுல பாருங்க, சாவு வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. ஏமா, சாவு வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் என்னமா வித்தியாசம்? சாவு வீட்டில் அழுவாங்க, கல்யாண வீட்டில் நல்லா கவனிங்க. சில ஆட்கள் எப்படி வர்றான்னா சபையை பார்க்கும்போது சாவு வீடு மாதிரி வர்றது முன் இருக்கிறது. ஏன்னா இங்க சிரிக்க கூடாதுல்ல, இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படியே உம்முன்னு இருந்துட்டு போகும்போது எப்படி போறது? போகும்போது எப்படி போறது? யார்கிட்டையும் சாவு வீட்டுக்கு போனா சொல்றது இல்ல, கொள்றது இல்ல, ஒன்றும் இல்லைல்ல, யாரும் யார்கிட்டையும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியே இல்லை, அப்படியே வந்த மாதிரியே பைய கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறது. ஏன்னா சாவு வீடா இது? சபைக்கு வந்தா எப்படி வரணும்? அது கல்யாண வீடு மாதிரி சந்தோஷமா வந்து எல்லாரையும். கல்யாண வீட்டில் பாருங்க, நீங்க நாங்க எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். கல்யாண வீட்டில் அவன் என்ன பண்ண மாட்டான்னா இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் யாரும் பார்க்கறதே கிடையாது. அவன் வந்தான்னா அவன் வந்த உடனே ஹாய், அக்கா, மல்லிகா, ஐயோ நம்ம மல்லிகா சிஸ்டர் வேற இன்னைக்கு இல்லை, சுரேகா, அவே ரெபேக்கா அப்படின்னு அவளை கூப்பிட்டு எங்க எடுத்த இந்த புடவை, இந்த கம்மலை எங்க வாங்கினேன், போன வாரம் உனக்கு ஃபோன் பண்ணனே எடுக்கலையே. அவங்க தனித்தனியா ஏதோ கதையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒருத்தர் பார்த்த உடனே அன்பின் மிகுதியினால அந்த உறவை மேம்படுத்துவதற்கு ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா உரையாடுவார்கள், அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரையும் பார்த்து பேசி நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு ஒருத்தரோடு ஒருத்தர் உறவாடி பேசி அப்புறம் போகும்போது ஒருத்தர் அந்த கிளி மூஞ்ச காட்டி போட்டோலாம் எடுத்துட்டு இப்படி இழிச்சு அப்படி இழிச்சு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் போகும் பொழுது அக்கா நான் போயிட்டு வரேன், சித்தப்பா நான் போயிட்டு வரேன், மாமா எங்க கூப்பிட வர அவர்கிட்டயே நான் போயிட்டு வரேன், பெரிய அண்ணன் கிட்ட சொல்லிடு நான் போயிட்டு வரேன், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போவான். அது கல்யாண வீடு. நீங்க சில நேரத்தில் சபையை சாபு வீடு மாதிரியே ட்ரீட் பண்றீங்க. சர்ச்சுக்குள்ள வந்து யாரையாவது பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்ற பழக்கம் இருக்கா? யாரு செத்து போயிட்டா சர்ச்சில்? யாரையும் பார்க்கறது இல்லை. நீயா உட்கார, நீயா போயிடுறிய. என்ன பழக்கம் இது? யார் உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஒன்னு பாஸ்டரை பார்த்து சொல்லிட்டு போனோம். பாஸ்ட் உனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க லீடரையாவது பார்த்து சொல்லிட்டு போனோம். லீடரும் உனக்கு தெரியல பழகலன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேரோட சேரு, ஐக்கியமா இரு. அந்த 4 பேர்கிட்டயாவது பார்த்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. கஞ்சி போட்ட சட்டை மாதிரியே அலையாத, ஸ்டிஃபாவே யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படி யாராவது சொல்லி வச்சிருக்காங்களா? இங்க கிடையாது. இது ஒரே வீடு, ஒரே குடும்பம். அப்படிப்பட்ட மனப்பான்மையில நீங்க வளரணும். நல்லா கவனிங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், ஆனா நீங்க ஏற்றுக்க தான் வேணும். நான் உண்மையை சொல்றதுக்கு தயங்க கூடாது இல்ல. என்னன்னா நல்லா கவனிங்க. உங்க சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படாத சொந்த பந்தம்லாம் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்க கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத அப்பா அம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டீங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க கிறிஸ்துமஸுக்கு? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம்னா என்ன தெரியுமா? தெரியலன்னா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கான அடக்க ஆராதனை. உங்களை அன்னைக்கு சாவடிக்கிறது, உங்களை அன்னைக்கு புதைச்சிருவேன் நான். அல்லேலூயா. அதோட உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப பேர் இந்த மாதிரி உண்மையெல்லாம் உடைச்சி சொல்றதே கிடையாது. நிறைய பேருக்கு புரியறதும் இல்லை. ஞானஸ்தானம் ஏதோ தண்ணியில மூழ்கி எடுக்கிறது போலன்னு போய் மூழ்கிட்டு வந்துடுறான். அது என்னன்னா உங்களை சாவடிச்சு புதைக்கிறது தான் அதுக்கு பேரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி சிலலாம் ஞானஸ்தானம் எடுப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எடுக்காதரா. ஏன்னா உன்னை சாவடிக்கிறது தான் ஞானஸ்தானம். உன்னை கொன்னு உன்னை புதைக்கணும்னு அர்த்தம். உலகத்துக்கு நீ செத்துட்ட, இனி உலகத்துக்கு நீ வாழல. இனி உன் வாழ்க்கை யாருக்காகனா கிறிஸ்துவுக்காக, சபைக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, பரலோகத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக. அதுக்காக வாழ்ற வாழ்க்கை தான் இதுக்கப்புறம் நீ வாழ போற. உலகத்துக்காக வாழ்ற வாழ்க்கை நீ வாழ போறது இல்லை.
அப்படின்றத அடிப்படையில புரிந்து கொள்ளணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.